Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மெக்னட் ஃபேமிலி வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மண்டே தான் வந்திருக்கணும், சில பல காரணங்களால் டியூஸ்டே வந்திருக்கான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ரிவர்ஸ்லாம் போக முடியாது, அப்படியே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரிப்பான விலங்குகள் சம்பவங்கள், ஃபன்னி ஏனிமல்ஸ். பார்த்துடலாமா? இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. அங்க முதல்ல மிரட்டுச்சு, என்ன மனுஷனோளா பயம் இருக்கணும், பய பிள்ளைகளா, நான் உங்காளே நான் உங்காளே குடியார ஓ நான் உங்கள் வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறது விளையாட்டா வில்லங்கமா வினையான வேலைகளை பார்த்தேன். வீணா வில்லங்கமான விடாப்பிடியான விலங்குகளோட சம்பவங்களை தான். பறக்கிறது, ஓடுறது, நீங்கிறது, தாவறதுன்னு வீடியோல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதான் வந்தாக்கப்பட்டிருக்கு. அடங்காத அனிமல் பயப்பிள்ளைங்க காட்டுறதுக்கு காட்டுல கூட கிடைக்காத ஏகப்பட்ட விலங்குகளை தூக்கிட்டு வந்திருக்கோங்கிறதுனால அங்க உரிமையாளர் உறங்கிட்டு இருக்கும் போது, அடே மாப்பிள வாடா பந்து விளையாடலாம். ஓனர் தூங்கிட்டு இருக்காரோ. அடே பங்காளி ஊரு பொறுக்க நேரம் ஆச்சு, வாடா போயிட்டு வந்துருவான். ஓனர் தூங்கிட்டு இருக்காரோ. அடே ஆகாவளி போனாவது தெருவுல போய் ஒரு டங்காச போடுவோம், வாடா. ஓனர் இஸ் தூக்கம். முட்டி செத்து போச்சா, எட்டி என்னன்னு பாடுறா. ஓனர் தூங்கிட்டு இருக்காங்க. நாய் உங்களோட தூக்கத்துக்கு எடுத்துச்சு. கீழே குதிக்கணும், குதிச்சா குளிக்கணும், பாட்டா நமக்கு ஒத்துக்காது. அது போக பிறந்த உடனே குடிச்சாச்சு, போதும்ல, என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஆண்டவா. முதல்ல எனக்கு செய்ய தாண்டவா. ஆசீர்வாதம் அக்செப்டட். நாங்கதான் ஃபியூச்சர், உங்களுக்கு இனிமே டேஞ்சர். ஏஐ பக்கத்துல வர வர உங்களோட வேலை போயிடும். மறந்துனே இருந்தா பேட்டரி போயிடும். வேலை பாக்குறவன்ட்ட தான்டா வேலையை பிடுங்க முடியும். எனக்கு இப்பவே வேலை இல்லைடா. அங்க கண்காணிக்க வச்சது களவாணிக்கு தெரியல. அடடே, அரிசி போய்தான், அப்படியே சாப்பிடுவேன். நான் போடவே இல்லையே. எருமையாது. அவர் சொல்றாங்க சிசிடிவி பார்த்துட்டு, யூ அண்டர்வேர் அரெஸ்ட். நான் தான் போடவே இல்லையா, எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? வயல்ல இறங்கி பயிரை திங்கிற பயில புடிச்சிட்டோம். ஹலோ சார், நான் கூட்டு குடும்பத்துல பிறந்தவன். 2 ஏக்கர் வயல ஒரே ஆளா பிறந்தவன். ஐயா, ஆன ஊத்த கணக்கெல்லாம் நம்ம பேர்ல எழுதாதீங்க. ஆதாரம் எடுத்துச்சு சார். சார், நம்பலனா நீங்களே வாயை மோந்து பாருங்க, பயப்புள்ளு வாடதான் அடிக்கும். வாயில வாங்க மாட்டீங்க முதல்ல. நான் கடையமே வந்த ஒரு வாயில் எவிடன்ஸ் இருக்கு. அங்க தடபுடலாம் விருந்து வைக்கும் போது எல்லாம் சூப்பரா செஞ்சிட்டீங்க. ஒரு சின்ன குறைதான். என்னன்னு சொல்லுங்க. அதாவது பறக்கிறது இங்க இருக்கு, மிதக்கிறது அங்க இருக்கு, நடக்கிறதும் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. இந்த ஓடுறது மட்டும் இங்க ஐயா இருக்கு. அங்க அராஜகம். ஏய் தாய் கிழவி, ஒரு ஆம்பளை புள்ள வரேன், மரியாதையா இல்ல. சரி, ஒரு 50 ரூபா கை செலவு கூட. என்ன பழக்கம்? மாப்பிள கோழிக்கறிக்கு ஆக்கிலாம் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஒரே குச்சால் தான். கம்மன் ஒரு கிரேவியை வச்சு விட்டுருவான். அடே அது வேணாண்டா, பொரிச்சிருவோம்டா. ஐயா, இன்னைக்கு ஒரு பொண்ணு நீ கிரேவியும் வைக்க வேணாம், நாய் பாக்குது. நீ கிரேவியும் வைக்க வேணாம், பொரிக்கவே வேணாம், பட்டினி கிடங்க இன்னைக்கு. இன்னும் அண்ணன் எடுத்துக்கிட்டேன். பொரிச்சா மச்சாவா இருக்கும். கிரேவி தாண்டா நான் சாப்பிடுவேன். பொரிச்சா தாண்டா நான் சாப்பிடுவேன். மச்சையாவே நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டேன். அங்க சிங்கத்துக்கு சொத்தப்பல்ல எடுக்க தூக்கி பிடிங்க. மயக்கத்துல ஒன்னும் பயப்பட வேணாம், வாங்க. மயக்க மருந்து கொடுத்துருக்கு, பயப்படாதீங்க. மயக்க மருந்தா? மாம்சே, அந்த சத்து மருந்து தானே கொடுக்க சொன்னீங்க. அடே மயக்க மருந்து எடுக்கலையா? இல்லையே. அங்க பாருங்க, அதோட ஒரு சவுண்டுக்கு மொத்த கூட்டமும் தெரிஞ்சு வருது. இருந்தா இப்படி இருக்கணுங்க. அது மயக்கத்துல இருந்தாலும் பயந்தான் அவங்களுக்கு. அது அதுக்கு கொட்டாய் வந்திருக்கு, அதை நினைச்சு பயந்து வர்றாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ரஷ்யாவில் எங்கேயோ ஒரு சர்க்கஸ், கூண்டுக்குள்ளே புளியெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நடுவில் ஒரு ஆள்னு வித்தை காட்டும் போது அந்த கூண்டு வந்து கலண்டுருச்சு. மேலே கட்டி வச்சுருந்தது கலண்டுச்சு. கலண்டு இப்படி சரிஞ்சிருச்சா, புளி அப்படியே எட்டி பார்த்துச்சு, பள்ளத்தில் இருக்குன்னு பாஞ்சிருச்சு கிரவுண்டுக்குள்ள. நல்ல வேளை அதுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருந்ததுனால அதுக்கு பசியெல்லாம் இல்லை. அது இறங்கினோன்னே எல்லாரும் தெரிச்சு ஓடினோடனே அவர் அப்படியே
அந்த சீட்டுகளுக்கு நடுவால அப்படியே நடந்து போய் அப்படியே படுத்திருக்காரு. அப்புறம் ஒரு ட்ரெயினர் வந்து இப்படியெல்லாம் ஏதோ வித்தை காட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. நல்ல வேளை எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. மலேசியாவில் வருஷத்துக்கு ஒரு தரம், அது எப்போன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தரம் 1 மாதம் லண்டன்லேருந்து வருவாங்க பிரிட்டன் சர்க்கஸ் அப்படின்னு வந்து ஒவ்வொரு முறையும் கேஎல் பினாங் அப்படின்னு ஒரு இடத்துல சர்க்கஸ் போடுவாங்க. இப்போ ஒரு 2 வருஷமாக தள்ளி போட்டாங்க. போகணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த வருஷம் வந்து கேலுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் திஸ் இயர். போகலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் சர்க்கஸ்லாம் நேரில் பார்த்ததில்லை. ரொம்ப நாள் ஆசை சர்க்கஸ் பார்க்கணும்னு. த கிரேட் பிரிட்டன் சர்க்கஸ். நேற்று இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் வீட்டு வாசலில் வந்து போட்டாலும் வர்றதா இல்லை. சிங்கம்புலியெல்லாம் வச்சுருக்கீங்களா? நாங்கள் பாம்பே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஊருக்குள்ள புந்த முதலையே வீர நடக்கனா என் ஆளு பின்னாடி யாரு வீர? பாத்துக்கிட்டு இருக்காடா. இன்னைக்கு லைவ் மர்டர் காட்டுறேன்டா. பின்னாடி போனேன்னா பேமெண்ட் தரேன். அப்படி சொல்லுங்க ஏசம்மா. உள்ள போ. போறேன் போடா உள்ள. போறேன் உள்ள போ. போறேன் உள்ள போ. போறேன். உள்ள போ. இதுக்கு மேல உன்னை போட்டு தட்டு தான்டா போனேன். ஏய், விடு ஊரை காப்பாத்தியாச்சு. அங்க மீன் திங்கிறவனுக்கு மேஜிக்க காட்ட போட்டியா பாத்தியா? வெத்தலை பொட்டியா? இங்க பாத்தியா காணோம்? ஆஹா, உலகம் பார்க்க வேண்டிய மறைய வைக்கிற வித்த தக்காளி அவன்கிட்ட போய் காத்த. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதையும் மறைய வைக்க முடியுமா? ஐயோ, சாலை கடக்கும் போது வலது இடது பார்த்து கடக்கணும். குறுக்கால வண்டி வந்தா தக்காளி அவன் பாடி இங்க கடக்கணும். அந்த பயம் இருக்கட்டும். அங்க அண்ணன் தம்பி தண்ணியில ஆட. டேய் குலையா, உன் மண்டையில மசாலாவே இல்லையா? இருடா, நீ கஜலச்சுவோட கல்லடங்காசு போடுறத அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். பயல. ஐயோ தம்பி, அவ்வளவு தூரம் போகாதடா. தண்ணி ரொம்ப ஆழமா இருக்குடா. கொல்ல பார்க்குதான். இருவடா. முக்கியிருச்சு. மண்டகரம் புடிச்ச மான் பயல, எங்க வீட்டு புள்ள தங்கிறிய கூச்சமா இல்ல? வேண்டா, இங்க என்ன தங்கத்துல விளைஞ்சிருக்கா இல்ல உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? என்ன சந்து மறந்துட்டான். அடுத்த வேலையை ஓ, பார்ப்போம். இவரா? என்ன சாம்பிரா போடுற தம்பி, ரொம்ப வினோத ஸ்மெல்லு. ஷாம்பு போட்டா தலையில நுர வரும், பாம்பு போட்டா வாயில நுர வரும். சாக்கு எப்படி சிரிக்குது? சோக்கு நல்லதா, இனிமே சொல்லாத. ஏதாவது பண்ணிர போறோம், என்னன்னு கேளுங்க. இருமா, பயமா இருக்குல்ல. 3 பேர்ல நீ மட்டும் ஏன் ஜாடையா இருக்கிய? உன்னை பாத்துக்கிற பொறுப்பு இனிமே என்னோடதுடா. அங்கிள் பாலு அது உங்க ஆத்தா பாத்துக்கு. அப்ப பாத்ரூம் அத உங்க அப்பன் அழுவேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்பப்ப வந்து இப்படி தடவி கொடுப்பேன். இதுவே பெருசு. அடங்கப்பா. எங்க அப்பா வந்து நீ சொல்லுவேன். அப்பன முதல்ல கான்டாக்ட் லென்ஸ கரெக்டா சொல்றா. கடுப்பு. அவன் தனியா டீ குடிக்க மாட்டான். ஐயோ, தெரியாம சிந்திருச்சே. அதுவா இது? அனலைசிங். அதேதான். மனம், இடம், குணம் நிறைஞ்சிருக்கு. இஞ்சி, அதிமதுரம், துளசி, லவங்கம், ஏலக்காய், பட்டை அத்தனையும் கலந்துருக்கு. அடே அவஞ்சர்களா, டீ குடிக்க வரீங்களாடா? எஸ் மேம். நக்கனே குடிங்கடா. அவருக்கு இப்படிதான் கூப்பிட்டு சேர்க்குது போல இனிப்பு. அது போய் என்ன சொல்லும்? அதான் அந்த ஓடி வருது, அந்த மனம் வருமா அதோட சேர்ந்து தெரியல. மனம் வந்தா ஊத்துனோடனே அவங்க அந்த மனத்துக்கு நேரே வந்திருக்கணும். இவர் போய் சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் வர்றாங்களே. அவரு அப்படி என்ன சொல்லிருப்பாரு? அவங்க பேசுறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நல்ல சென்சிட்டிவான மைக் எதுவும் இருந்தா அப்படி கிட்ட வச்சா ஏதாவது பேசுவாங்க இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க வாடா சக்காலத்தா. பெரிய அளவுல வெற்றி வர போகுது. துள்ளி குதிக்குது நெஞ்சம். உனக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்காயா? பார்த்தா அது சொல்லக்கூடாது. வாழ வேணும். சொல்றேன், ரொம்ப சின்ன கொஞ்சம் நெளிஞ்சுதான் இருக்கு. வந்துட்டு அடுத்த ஒரு திருட்டு. ஜகஜோதி அகிதே. ஹலோ மிஸ்டர் பிரகாஷ், உங்க படம் என்ன சொல்லிக்குது? நமக்குள்ள பொலிவு மறைவு இல்லாம இருக்கணும். கை விளக்கு மாட்ட வேண்டியது வரும். லைட்டா கேட்கும் போதே சொல்லுங்க. ஹலோ, விளக்கமான இந்த பதில் சொல்லுங்க. ஒரு விளக்க தூக்கிட்டு ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். தரையில எவன் வேணா கிங்கா இருக்கலாம், தண்ணியில நான் தான்டா கிங்கு. தள்ளி பண்றா பண்ணடா. மாமா உங்களையும் அடிச்சு விட்டாங்க. ஆமா, என்ன இந்த மாமா இங்க பாருங்க, நான் வந்து பண்றான் நீல மூஞ்சா. கொடுமாமா இறங்கி இருக்காங்க, எல்லாரும் ஓடுங்க. பயிறு தான்யா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குல்ல. எங்க காட்டுங்க. இருடா. என்னடா
யோ மேக்கப் மாமா நீமா அது தம்பி வாழ்றது ஒரு கூடு பறவைக்குள்ள என்னடா பாகுபாடு எவனுக்கு நீதான்டா நாங்க தின்னுட்டான் பொறுமையாடுறங்கிறதுக்குள்ள இறச்சு விட்டேன் போச்சா அது அவங்க தின்னுட்டு இவர பங்கெல்லாம் வச்சிருந்துருக்காரு, அதையும் கொட்டி விட்டாரு. என்ன மூஞ்சிங்க இது? குடும்ப சண்டை நீ எங்க அப்பனே இல்ல என்னத்தடா வளர்ற சின்ன குட்டியா பார்த்தாலே தெரியுது நீ என்ன மாதிரி சுத்தமா இல்லன்னு அடே மெண்டல் மகனே, சத்தியமா நீ எந்த மகனே தக்காளி உன்னை பார்க்க அண்டா வாய மாதிரி இருக்கியா வார்த்தைய பார்த்து பேசுறா வால்டியூப். தக்காளி நான் சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கேன் அட அடமுக்கா, எல்லாருமே பிறக்கும் போது சிறுசு தாண்டா, வளர்ந்தாதான்டா நைனா மாதிரி கம்பீரமா வாங்கி நம்மாளுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா இருந்திருப்பாரா என்ன மாதிரி அப்படி தாண்டா மரியாதை தக்காளி உனக்கு. உன் டபுள் எக்ஸல் வாய வச்சே தெரியுது நீதான் நான் சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இவர் வந்து நான் சிங்க குட்டி மாதிரி இருந்தேன்னு போட்டி. பார்க்குற எங்களுக்கு இது ஏதோ வேற மாதிரி இருக்கு. மொழு மொழுன்னு ஒரு மாதிரி ஷேப்பில். ஏங்க உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ ஞாபகம் வருது, காலையில் பார்க்குற மாதிரி. என்னவா இருக்கும்? ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் வேற ஏதோ சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி கோதாவரி, உன் பிள்ளைக்கு ஏதோ மண்டை கோளாறு இருக்கு. ட்ரிபிள் எக்ஸல் துஷ்ட சக்திகளா என் ஒட்டுமொத்த குடும்பத்தை நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தின்றுக்கீங்கடா அட போடா. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. 3 மணி நேரத்துக்கு மனுஷங்களால கண்ணை சிமிட்டாம இருக்க முடியாதுங்கிறதுனால இது வரைக்கும் யாரும் ஒரு முழு நீள படத்தை முழுசா பார்த்தது இல்ல. 3 மணி நேரத்துக்குலாம் எப்படி இருக்கிறது? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. புதுசு நீ. அவர் கேமராவை தூக்கிட்டு க்ளோஸ்ல போக, ஓய் காஸ்டியூம் கையில ஆயுதம் கொம்பு நீடுற கும்பலாடா நீங்க? ஐயோ இல்ல, குடிக்க வந்திருக்கோம். ஓ முசுரோட புடிச்சிட்டு போய் விறுவிறுவீங்களா? தப்பா புடிச்சுக்காதீங்க, போட்டா பிடிக்க வந்தேன். சரி கையில என்ன நீளமா? சூட்டு பண்ணேன். தெரியும்டா. ஐயோ போட்டோ சூட்டு பண்ணேன். நம்பலாமா? உங்க கொம்பு மேல சத்தியம் நம்புங்க சார். நினப்பெல்லாம் கொம்புலயா இருக்கு. நாட்டு ஜியோல போட கண்டென்ட் வேணும் எனக்கு. ஓ டிவில போடுறதுக்கா? போடணும்ல. முன்னாடியே சொல்ல மாட்டீங்க. 3 மணிக்கு வந்துருங்க, நமக்கு ஒரு மான் கொம்பு போயிட்டு இருக்கு. வரேன். மாஸ் பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணிடுறேன். நாட்டு ஜியோ நல்லா இருந்தது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு டான்ஸில் ரொம்ப நாளாக ஒரே ஸ்டெப்பு போடுற வெரைட்டி காட்டுவோமே. நான் அடித்ததில் கீழே எல்லாம் வலிக்குது, கொஞ்சம் ஓவராக அடிச்சிட்டேன்னா. அப்பா எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி நேற்றே வந்திருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வந்திருக்கோம். இட்ஸ் ஓகே. பாருங்கள், உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம்.